ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அஸ்ட்ரோபைட்ஸ்ல குருவோட ஆதிபத்தியம் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அந்த ஒரு பர்சனுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ குரு அப்படின்னாலே முதல்ல அவங்க ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தியா இருக்கும். ஏதோ ஒரு சாமி அவங்க ரொம்ப பக்தியா இருப்பாங்க. நல்ல கோயிலுக்கு அடிக்கடி போறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். செகண்டா அவங்களுக்கு நிறைய நியாயம், தர்மம், நேர்மை அந்த மாதிரி விஷயங்கள் நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கும். எந்த ஒரு வேலை பார்த்தாலுமே அது நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்ட் லைன்ல தாட்ஸே போகாது. எப்பயுமே நேர்மையை பத்தி மட்டும்தான் அவங்க சிந்தனைகள் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் இப்ப நம்ம ஒருத்தரோட எவ்வளவு பேரோட பழகுமோ, ஆனா நம்ம இப்ப டிராவல்லாம் பண்ணும்போது சில சமயம் என்ன ஆகும்னா திடீர்னு ஒருத்தரை பார்ப்போம். பட் அவங்க கிட்ட நமக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு தோணும். நம்ம பர்சனல் நமக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம மறைச்சு மறைச்சு பழகிருப்போம் யார்ட்டையும் தெரியாம. ஆனா இவங்களை பார்க்கும்போது என்ன ஆகும், கடகடன் ஓப்பன் அப் ஆகி எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். நமக்கு அந்த ஒரு ஈர்ப்பு அவங்கள்ட்ட வந்துடும். நம்மகிட்ட பிரச்சனையெல்லாம் அவங்கள்ட்ட கொட்டி தீக்கணும் போல இருக்கும். நம்ம கொட்டியும் தீத்துருவோம். ஸோ இதுவும் அவங்கள்ட்ட அந்த ஒரு சக்தி இருக்கும். நம்மளை பார்க்கும்போது அவங்கள்ட்ட நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்துருவோம் எல்லா டேட்டாவையும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில நம்ம இருப்போம். அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப பயப்படுவாங்க, எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா தனக்கும் எதானே ஆயிடுமோ அப்படின்னு அந்த வியாதி நமக்கும் வந்துருமோ அப்படிங்கிற கம்பேர் பண்ணி பயப்படுற தன்மை இவங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். அஞ்சாவது எல்லாமே நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத பாக்குறத விட அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள யாருமே தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப பேஸ் கோட். குரு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இது கோட் கண்டிப்பா இருக்கும். என்ன யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு ப்ராசஸ வச்சுட்டே தான் அவங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டே வருவாங்க. சோ இது ஒண்ணு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தா நிறைய ஏமாளித்தனமும் அவங்க கிட்ட இருக்கும். இறக்க குணம்னு சொல்லுவோம். பட் அந்த இறக்க குணங்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது. ஏமாளித்தன்மைங்கிறது அந்த யாருக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குல்ல. சோ யாருன்னா உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும். யார் கஷ்டம்னு கேட்டாலுமே இப்ப நமக்கு வச்சுட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, கையில 10 ரூபாய் இருந்தா 10 ரூபாயும் தூக்கி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இறக்க மனசு அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கும் இந்த குருவோட ஆதிபத்தியம் இருக்கிறவங்க. சோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ தனுசு, மீனம் அந்த லக்னமாவோ ராசியாவோ வரவங்க, அப்புறம் லக்னத்தை குரு பாக்குறவங்க, லக்னாதிபதியை குரு பாக்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த குருவோட ஆதிபத்தியம் நல்ல ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். சோ நிறைய இவங்க லிசன் பண்ணுவாங்க. மோர் தென் இப்போ ஒருத்தட்ட சொல்லும் போது பதிலுக்கு பதில் நானும் இப்படிதான் நம்ம பேசி கேட்டிருப்போம். நம்ம ஒண்ணு சொன்னா எதிர்க்கு அதே மாதிரி சொல்லுவாங்க. பட் குரு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா லிசன் பண்ணிப்பாங்க. உன் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லும் போது கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதிலோ ஒரு ஆறுதலோ அவங்கள்ட்ட கண்டிப்பா கிடைக்கும். சோ குருவோட ஆதிபத்தியம் உள்ளவங்க உங்களுக்கு நண்பராவோ தோழராவோ கிடைக்கும் போது நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க தான். இதே மாதிரி இன்னும் சில இதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.